முதலமைச்சர் பேசியிருக்காரு யாரும் பெரியார் வழியில போங்க, அம்பேத்கர் வழியில போங்க, கோட்சே வழியில மாணவர்கள் யாரும் அந்த கூட்டத்தோட சேர்ந்து போவாதீங்கன்னு சொல்லி முதலமைச்சர் பேசியிருக்காரு. நான் கோட்சே வழியில போங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆனா ஈவேரா வழியிலையும் போகாதீங்கிறேன். கபாலீஸ்வரர் கோவிலுடைய நிதியை எடுத்து குளத்தூரில் ஸ்டாலின் தொகுதியில் கோவில் கல்லூரி கட்டினாங்க. அதில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு தீர்ப்பிலேயே, ஹிந்துக்களை தவிர வேறு யாரையும் வேலைக்கு நியமிக்கக்கூடாதுன்னு. ஏனென்றால் ஹிந்து அறநிலைத்துறைங்கிறது யாரோட அப்பம்புட்டு சொத்தும் இல்லை. ஹிந்து அறநிலைத்துறை ஹிந்து மக்களோடது. அரசாங்கத்தோடதா இந்து கோவில்கள் இல்லை. ஒவ்வொரு எண்டோமெண்ட்டும் தனித்துவமானது. அதனால் அந்த எண்டோமெண்ட் உருவாக்கும் பொழுது அறக்கட்டளை என்ன செய்யலாம் என்று இருக்கிறதோ அதைத்தான் செய்யலாம். அதனால தான் குளத்தூருக்கு நாங்கள் செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அனுமதி கொடுன்னு கேட்டாங்க. நீதிமன்றம் மீதி கோவில் ஃபண்டில் கல்லூரி கட்டுறதை தடை பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இந்த திராவிடியன் சர்க்காரோடது. பழனியில் கோவில் ஃபண்டில் காலேஜ் இருக்குது. எப்படி முஸ்லீம் ஆசிரியர்கள் நியமிக்க முடியும்? அங்கே என்ன களிமா சொல்லி கொடுப்பானா? யோசிச்சு பார்க்கணும் நாம். ஆகவே ஹிந்து மதத்தை திருடுறது, மிஸ்யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் அதுவும் இந்த சேகர் பாபு என்கின்ற ஒரு ஹிந்து விரோத தீய சக்தி அறநிலைத்துறை அமைச்சர். அவர் நான் சேகர் பாபுன்னே சொல்கிறது இல்லை, அல்லேலுயா பாபு தான். ஏன்னா அவரோட சின்ன எசமா நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்னப்ப இந்த சேகர் பாபு வாயில் வந்தது என்ன? அல்லேலுயா. அந்த அல்லேலுயாவில் ஏன் ஆட்சேபனை? அதை சொல்கிறவன் யார்? 4 மாவடி மோகன் சி லாசரஸ். 4 மாவடி மோகன் சி லாசரஸ் நம்ம கும்பகோணத்தை பற்றி என்ன பேசியிருக்கான்? கும்பகோணத்தில் பாருங்கள் எத்தனை சாத்தானின் கூடங்கள், காஞ்சிபுரத்தில் பாருங்கள் எத்தனை சாத்தானின் கூடங்கள். நான் கேட்குறேன், இந்த ஹிந்து விரோத தீய அரசு ஸ்டாலின் அரசாங்கம் இன்னி வர மோகன் சி லாசரஸை ஏன் கைது பண்ணலை? அப்படின்னா நீங்கள் அவன் சொல்கிறதோட உடன்படுகிறீர்கள். அதனால தான் இந்த அல்லேலுயா பாபு ஹிந்து மத விரோதமாக அந்த கோஷத்தை போட்டார். அதனால் கோவில் பணத்தில் கல்லூரிகள் கட்டுவது கோவில் வேலை இல்லை. எவ்வரி எண்டோமெண்ட் இஸ் செப்பரேட் என்டைட்டி. அதனால் ஒவ்வொரு கோவிலுக்கான அறக்கட்டளையில் வேத பாடசாலை இருக்கணும்னா வேத பாடசாலை இருக்கணும், தேவாரம் திருவாசகம் சொல்லி கொடுக்கணும்னா தேவாரம் திருவாசகம் சொல்லி கொடுக்கணும். அது செய்யாமல் அந்த ஃபண்டில் நான் உயர்கல்வித்துறை அமைச்சர் பண்ண வேண்டிய வேலையை நீ யார் பண்ணுறது? ஆகவே இதெல்லாம் ஹிந்து விரோத அராஜக செயல். அதனால் இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உடன்பாடு இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.